ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் 2க்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிடுங்க. ஏன் கேட்டிங்கன்னா அந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இன்ஜினியரிங்க்கு நம்ம வீடியோ வந்து போடுவோம். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே போடுவோம். பொறுத்திருந்து பாருங்கள். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இந்த வீடியோ. ஏன்னா இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். பண்ணாவிட்டால் நீங்கள் அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பண்ணலைன்னா எதுவுமே பண்ணலைன்னா நீங்கள் அடுத்த ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக கன்ஃபர்மேஷனை பண்ணிடுங்க. நாட் ஆர்டர் வந்தது கேண்டிடேட் ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க. வெயிட் ஃபார் ஆகஸ்ட் 23 ரிசல்ட். சரிங்களா? அவார்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 15 நமக்கு 2 அலாட்மெண்ட் ஆர்டர் வரப்போகுது. ஒன்று டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர், இன்னொன்று ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். அக்செப்டன்ட் அப்வர்டு யார் கொடுத்துருக்காங்களோ, அக்செப்டன்ட் ஜாயின் யார் கொடுத்துருக்காங்களோ, அதாவது முதல் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் அக்செப்டன்ட் ஜாயின் அக்செப்டன்ட் அப்வர்டு கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் வெயிட் பண்ணணும். அவங்க தான் நான் சொல்கிற இடத்துக்கெல்லாம் போகணும். டிக்ளைன் பண்ணவங்க, நாட் அலர்ட் வந்தவங்க, டிக்ளைன் அப்வர்டு கொடுத்தவங்க, டிக்ளைன் 3 நெக்ஸ்ட் ரவுண்டு கொடுத்தவங்களுக்குலாம் வேலையே கிடையாது. வீட்டிலே உட்காந்து அமைதியாக வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆர் அப்வர்டு ரிசல்ட். இதுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். மித்தபடி இவங்க 2 பேத்துக்கு தான் வேலையே. அது என்ன பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன், கரெக்டாக அது பண்ணிவிடுங்க. ஸோ அக்செப்டன்ட் அப்வர்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்சிக்கு போகணும். ஸோ ஒரு வேளை நீங்கள் அக்செப்டன்ட் அப்வர்டு கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த ஆர்டரை கொண்டு போய் டிஎஃப்சிக்கு போகணும். சரி, அதெல்லாம் என்ன கொண்டு போகணும், எவ்வளோ ஃபீஸ் கொண்டு போகணுங்கிறதெல்லாம் சொல்கிறேன். அதே மாதிரி அக்செப்டன்ட் ஜாயின் யார் கொடுக்குறீங்களோ அவங்க காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும் 5 நாளுக்குள்ளே. அதாவது 15, 16, 17, 18, 19 ஆகஸ்ட் 19 ரிப்போர்ட் பண்ணலனா, இவங்க ரிப்போர்ட் பண்ணலனா, இங்கெல்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணலனா அந்த சீட்டு வேக்கண்ட்டாக அறிவிக்கப்படும். அதாவது கவுன்சிலிங் விட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அதனால் ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆகஸ்ட் 15 10 மணிக்கு முன்னாடியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ரிலீஸ் ஆயிருன்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆயிரும். யாருக்குன்னா அக்செப்டன்ட் ஜாயினுக்கு. ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது காலேஜில் சேர சொல்லி வரக்கூடிய ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர். உங்களை காலேஜ் சேர சொல்லி ஒரு ஆர்டர் பிரின்சிபல் கிட்ட போய் கொடுக்கணும் இல்லையா, அந்த ஆர்டர். சரி, அந்த ஆர்டரை வந்து 2 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், அதை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க 2 காப்பி. 10th மார்க் ஷீட்டு, இது எங்கே கொண்டு போகணும், இதெல்லாம் காலேஜுக்கு கொண்டு போகணும், மறந்துடாதீங்க. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, 11th ஈக்குவலன்ட் மார்க் ஷீட்டு, டிசி கண்டிப்பாக வேணும். இப்போ தான் 12th மார்க் ஷீட் ஒரிஜினல் கொடுத்துட்டாங்க, கொண்டு போங்க. டிசியிலே குட்டுன்னெலாம் போட்டிருப்பாங்க. அதனால் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தேவையில்லை. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னா தேவை. சில ஸ்கூலில் தரமாட்டாங்க, அது கேட்டு பாருங்கள். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் இல்லைனா வந்து கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு சீல் அடித்து சைன் வாங்கணும், அவ்வளோதான். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது தேவை தான். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஓசியாக இருந்தால் தேவையில்லை. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளிகபிள் இருக்கிறவங்களுக்கு மட்டும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஒரிஜினல் வச்சுருப்பீங்க, அது ஓகே. பட் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே தரேன். அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதையும் கையெழுத்து போட்டு கொண்டு போய் கொடுக்கணும் காலேஜில். ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க அப்ளிகபிள் ஆன பர்சனுங்களுக்கு கொண்டு போங்க. இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்பா. யாருக்குன்னா SC SCக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. ஏன்னா அவங்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்காக அந்த 50,000 ரூபா கவர்மெண்ட்லேருந்து வரும்ல, அதுக்காக இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. 4 காப்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவை. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது போக எவ்வளோ ஃபீஸ் கொண்டு போகணும், நீங்களாம் எங்கே போகணும் அப்படின்னா காலேஜுக்கு தான் போகணும். அக்செப்டன்ஸ் ஜாயின் கொடுத்தா காலேஜுக்கு தான் போகணும். ஆனால் வந்து எவ்வளோ ஃபீஸ் கொண்டு போகணுங்கிற டவுட் இருக்கும். எவ்வளோ ஃபீஸ் கொண்டு போகணுன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் போட்டிருப்பாங்க 30,000 ஆர்எல்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. 30,000 கவர்மெண்ட்னா ஒரு 2,000 3,000 4,000 போட்டிருப்பான். கவர்மெண்ட் எய்டட்னா ஒரு 10,000 20,000 போட்டிருப்பான். ஸோ அந்த மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரி காலேஜுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதில் போட்டிருக்க ஃபீஸு கிடையாது. அந்த கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு. எதாக இருந்தாலும் நீங்கள் சேர்ந்துருக்க காலேஜுக்கு கூகுள்லேருந்து நம்பர் எடுத்து காலேஜ் ஃபோன் பண்ணி நீங்கள் தான் எவ்வளோ ஃபீஸ் கொண்டு வரணும்னு கேட்கணும். சரிங்களா? எவ்வளோ ஃபீஸ் கொண்டு வரணும்னு கேட்கணும். ஏன்னா 1.5 லட்சம் 1 லட்சம் அவங்க சொல்கிற ஃபீஸ் தான் நம்ம பே பண்ணணும், அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் எவ்வளோ ஃபீஸ் கட்டணுங்கிறது காலேஜுக்கிட்ட தான் கேட்கணும். தவிர 30,000 20,000 10,000 அதில் போட்டிருப்பாங்க. 7 பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கும் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் போஸ்ட் மெட்ரிக்குக்கும்
அங்கே ஃபீஸ் போட்டிருக்க மாட்டாங்க. உடனே நீங்கள் ஃபீஸ் கொண்டு போகாமல் போயிடாதீங்க. ஏன்னா வேறு ஊர்லேருந்து நீங்கள் போகணும். அதனால் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஒரு காலேஜுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். என்னென்னா சில காலேஜில் அவங்களே அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களே எல்லாம் சென்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து அக்செப்டன் ஜாயினுக்கு. ஸோ அக்செப்டன் அப்போர்டு கொடுத்துருக்குங்க சார். நாங்கள் எங்கே போகணும்னா டிஎஃப்சிக்கு போகணும். என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே வந்துடும். அதில் என்ன காலேஜ் இருக்கும், என்ன கோர்ஸ் இருக்குன்னா அந்த ஆர்டரில் அதே காலேஜ் தான். நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களா, அதே இப்போ அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஒரு சாய்ஸ் கிடச்சிருக்குல்ல, ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் வந்துச்சுல்ல, அந்த காலேஜ் தான் இருக்கும். அந்த காலேஜ் தான் காட்டும். அப்போர்டில் கொடுத்துருக்கிறத 23 தான் காட்டும். அப்போர்டில் கிடச்சிருக்கா இல்லை அக்செப்டில் கிடச்சிருக்கா. அக்செப்ட் அப்போட ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஒரு காலேஜை, இப்போ கிடச்சிருக்க காலேஜை, அப்போர்டில் எதாக இருக்கான்னு கேட்குறீங்க. 23 வரக்கூடிய அப்போர்டு ரிசல்ட்டில் நீங்கள் அப்போர்டில் ஏதாவது கிடச்சா அதுதான் ஃபைனல். அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடைக்காது. அதே மாதிரி அப்போர்டில் எதுவும் கிடைக்கலன்னா நீங்கள் இப்போ அக்செப்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுதான் ஃபைனல். சரிங்களா? அக்செப்ட் பண்ணி வச்சது மாற்ற முடியாது, மேலே இங்கேயும் மாற்ற முடியாது. 23 வரக்கூடிய ரிசல்ட்டு தான் ஃபைனல், அதை தெரிஞ்சுக்கோங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் அப்போர்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். 23 ரிப்போர்ட்டிங் டேட் வந்து மறந்துட்டேன். ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிப்போர்ட்டிங் டேட் 15, 16, 17, 18, 19. இவங்களுக்கும் டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்திங்கன்னா 5 நாளுக்குள்ளே பண்ணலைன்னா அந்த சீட் ரத்தாகிவிடும், வேக்கட்டாக அறிவிக்கப்படும், நீங்கள் கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிடுவீங்க. அதனால் சீக்கிரமாக போய் ரிப்போர்ட் பண்ணிடுங்க அருகாமையில் இருக்க டிஎஃப்சியில். என்னெல்லாம் கொண்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு ஒரிஜினல் இருக்குது, டிசி, அதிலே கான்டாக்ட் சர்டிஃபிகேட் குட்டுன்னு போட்டிருப்பாங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் முடிஞ்சால் ரெடி பண்ணுங்கள். கம்யூனிட்டி பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு, பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸு, ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான், அதர் ஸ்டேட்காரங்களுக்கு. அவ்வளோதான். இது மட்டும் கொண்டு போனால் போதும். அண்ட் இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபீஸ் வந்து எவ்வளோ கொண்டு போகணும் அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன், ஃபஸ்ட் கிராஜுவேஷன், எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஃப்ரீ. அதில் எந்த ஃபீஸும் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் போய் சரண்டர் பண்ணால் போதும். அது 23 தெரியக்கூடிய காலேஜில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி இதை தவிர வேறு கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் ஃபீஸ் அதில் போட்டிருப்பாங்க. ப்ரைவேட் காலேஜ்னால் 27,500 போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜ்னால் ஒரு ஃபீஸ் போட்டிருப்பாங்க 2000, 3000. யூனிவர்சிட்டி கேம்பஸ்னால் ஒரு 18,000 போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி காலேஜுக்கு தகுந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ கேட்டகரி ஆஃப் காலேஜ் தகுந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஃபீஸ் ஒரு மேக்ஸிமம் 28,000 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கையில். ஸோ அதை வந்து நீங்கள் டிஎஃப்சியில் போய் பே பண்ணணும். அந்த டிஎஃப்சியில் பே பண்ணுற பணம் வந்து காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 23 என்ன காலேஜ் உங்களுக்கு தெரிய வரும்ல, அப்போது அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேவா? எந்த டவுட்டும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ரிப்போர்ட்டிங் டேட் கரெக்டாக பண்ணிடுங்க. அக்செப்டன் அப்போர்டு அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் இந்த 5 நாளுக்குள்ளே பண்ணிடுங்க. அக்செப்டன் ஜாயினும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 நாளுக்குள்ளே பண்ணிடுங்க. இதுதான் கவுன்சிலிங்கில் அடுத்து நடக்க போகுது. நாளைக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தோடனே அவசரம் கிடையாது. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். 15 நாளைக்கு வந்து கவர்மெண்ட் லீவு, காலேஜஸ் எல்லாம் லீவாக இருக்கலாம். டிஎஃப்சி இருக்கும். சரிங்களா? டிஎஃப்சி எப்பவுமே இருக்கும். காலேஜஸ் தான் இந்த சண்டே லீவ் விடலாம், இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் லீவை ஏதாவது விடலாம். அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மீதி பொறுமையாக வெயிட் பண்ணி காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போங்க. டிஎஃப்சிக்கு டவுட்னா டிஎஃப்சிக்கும் ஃபோன் பண்ணலாம். டிஎஃப்சி நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி போகலாம். இதுதான் வந்து அடுத்தது கவுன்சிலிங்கில் நடக்கும். இன்றைக்கி 5 மணிக்குள்ளே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிடுங்க. அக்செப்டன் ஜாயின், அக்செப்டன் அப்போர்டுக்கு மட்டும் தான் இனிமேல் வேலையே. அடுத்து 23 முடி டிக்ளைன் கொடுத்தவனுக்கும் டிக்ளைன் கொடுத்து அடுத்த ரவுண்டு போகிறவனுக்கும் நாட் அலர்ட் வந்ததுக்கும் எந்த வேலையும் இல்லை. இன்கேஸ் அப்போர்டு ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா டிக்ளைன் அப்போர்ட் இல்லை நாட் அலர்ட்டில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அப்போர்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள் 23 சரிங்களா? தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். போயிருங்க. தேங்க்யூ.